நீங்களும் பாக்குறீங்க, சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, நோட்டீஸ் வாங்கிக்கிறீங்க. அந்த நோட்டீஸ்ல இருக்கிறதுல நாங்க படிச்சிருக்கோம்ல படிப்பு, அந்த படிப்பை பாருங்க. ஐயா இசைக்கு சுப்பையா வரும்போது அவரை கேளுங்க, நீங்க என்ன படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க. அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு. எப்படி முடிச்சாரு, என்ன முடிச்சாரு? நானும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இத்தனை தடவை படிக்கிறேன், இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன். 2 வருஷத்துக்கு இடையில ஒரு டிகிரி முடிக்க முடியல. ஆனா அவர் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு. எப்படி முடிச்சாரு என்னன்னு தெரியல. ஐயா வரும்போது கேளுங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாக்கடையை பாருங்க, தண்ணியை பாருங்க, இங்க இருக்கக்கூடிய தெருவிளக்கையில பாருங்க, இங்க இருக்க பேருந்து வசதிகளை பாருங்க. வர்ற வழியில ஒரு பாலத்தை பாத்தீங்கம்மா, பாலம் பாதி பள்ளம் கட்டிக்கிட்டு நிக்குது. இப்பதான் புதுசாக கட்டின பாலம் தான். கொஞ்சம் கவனமா போகணும். மழை காலத்துல அந்த பாலத்துல போகாதீங்க. ஏன்னா அது திராவிட மாடல் அரசினுடைய பாலமாக இருப்பது போல் எனக்கு தோணுகிறது. போகையில வரையில கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. உங்க முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க நாங்க நாம் தமிழர் கட்சின்ற கட்சியில இருந்து வந்திருக்கோம். உங்க கையில் கொடுத்துருக்காங்களா? பார்த்தா தெரியுதா? பச்சை கலர் ரெட்டலை கட்சி நினைச்சீங்களா? இல்ல, இது விவசாய கட்சி. சரிங்களாம்மா? விவசாய கட்சிக்கு ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கம்மா. இங்க இருக்கக்கூடிய எல்லா பேருமே அம்மா காமராஜர் ஐயா உயிரோடு இருக்கும்போது எரும தோலத்தான் முதல்ல ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இப்ப எல்லாம் எரும மாட்டவே ஏற்றுமதி பண்றாங்கன்னு ஐயா கலைஞர் பேசுறாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? காமராஜர் கருப்பா தடிமனான தோலுல எரும தோல் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி பேசினாரு ஐயா கலைஞர். இன்னைக்கு இருக்காரு திமுக ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருடைய அப்பா இந்த அளவுல காமராஜரை அதிகம் அசிங்கப்படுத்தினாரு. அதனாச்சும் பரவாயில்ல, அவங்க அம்மாவோட பேரை சொல்லி, ஐயா காமராஜருடைய தாயார் பேரை சொல்லி, நாம தெய்வமா வணங்கக்கூடிய காமராஜர் ஐயாவே தெய்வமா வணங்கின அவங்க தாயார கருவாட்டுக்காரின்னு சொல்லி பேசினாரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காமராஜர் ஐயாவோட ஆட்சி அமைப்போடு பேசுறாங்க. யாரு பேசுறா? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு, திமுக காரங்க பேசுறாங்க. உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய ஐயா வழிபாட்டை செய்யக்கூடிய நபர்கள், ஐயா காமராஜரை உயிராக நேசிக்கக்கூடிய நபர்கள், ஐயா காமராஜருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று யாராவது நினைத்தால், ஐயா காமராஜரை இழிவுபடுத்திய, அவமானப்படுத்திய, கேவலப்படுத்திய நபர்களை அவர் வாழும்போது ஒவ்வொரு நாளும் உண்ணி உண்ணி செத்தார்னா அதற்கு காரணம் இந்த திமுக. அந்த திமுக கூட்டணி கட்சியில வந்து நிக்குது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, காமராஜரின் சின்னம் கை சின்னம் சொல்லி நம்பாதீங்க, அது பொய். ஐயா காமராஜர் இருக்கும்போது கை சின்னம் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு காமராஜர் இல்லாத போது கை சின்னம் இப்படி இருக்கு. ஒரு காலத்தில் அந்த காமராஜர் கை சின்னத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தனியாக கட்சி ஆரம்பித்து இருந்த நபர். காலம் முழுக்க சாகும் வரை ஐயா காமராஜர் திமுகவிற்கு எதிராக, காங்கிரசுக்கு எதிராக வாழ்ந்த நபர். அந்த காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம், நம்முடைய உறவுகள் தாய் தமிழ் உறவுகள், காமராஜருடைய உண்மையான ஆட்சி அமைய வேண்டும் என்றால் காமராஜருடைய உண்மையான பேரன் எங்கள் அன்பு அண்ணன் சீமான் மட்டும்தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி எல்லா ஜாதி தலைவர்கள் யாரும் தெரியும். இங்க இருக்க யாராவது ஒருத்தர் சீமானுடைய ஜாதி நான் யாருக்கா தெரியுமா? அம்மா தாய்மர்கள் உதவிகிற பூரா வெள்ளச்சட்டக்காரன் பூரா எங்காளுங்க. சீமானண்ணன் என்ன ஜாதியை சேர்ந்தவர் யாருக்கா தெரியுமா? நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஐயா முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜைக்கு போயிட்டு என் பாட்டன் முத்துராமலிங்க தேவர் என்று பேசக்கூடிய நபர் அண்ணன் சீமான். ஐயா காமராஜருடைய நினைவு விழாவுக்கும் போயிட்டு காமராஜருடைய பாட்டன் என்று பேசக்கூடிய நபர் அண்ணன் சீமான். ஐயா இமானுவேல் சேகரனுடைய குரு பூஜைக்கு போயிட்டு அங்கேயே இது என்னுடைய பாட்டன் இமானுவேல் சேகரனார் என்று பேசக்கூடிய நபர் அண்ணன் சீமான். ஐயா வஉசியினுடைய குரு பூஜைக்கு போயிட்டு நினைவு நாளுக்கும் போயிட்டு அவருக்கு மாலை மரியாதை செலுத்திவிட்டு இவர் என்னுடைய பாட்டன் என்று பேசக்கூடிய அண்ணன் சீமான் அனைத்து ஜாதிக்கும் ஒரு பொதுவான பிள்ளையாக இருந்தாலும் அவர் என்ன சமூகம்ங்கிறதே இங்க தெரியாது. அண்ணன் சீமான் என்ன சமூகம் என்றே தெரியாது. ஏன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் சாதித்த தலைவர்கள். இந்த சாதித்த தலைவர்களை நீங்கள் ஜாதிக்குள் நாம் அடக்கிய காரணத்தினால் சீமானன் ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்திற்கோ அடங்கவில்லை. பொதுவாக தமிழ் தேசிய தலைவர்கள் என்பவர்கள் சாதித்த தலைவர்கள். அந்த சாதித்த தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய பேரனாக அண்ணன் சீமான் வந்து நிற்கிறார். இன்னொன்னு உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் வேட்பாளர் யாருன்னு சாதி பார்த்து ஓட்டு போடுறீங்க. ஆனா சீமானன் இதுவரைக்கும் அவர் என்ன சாதின்னு தெரியாது, அவர் என்ன மதம் தெரியாது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய தத்துவங்களை நீங்கள் உணர்ந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்றுதான் நான் திரும்ப திரும்ப சீமானனை ஜாதியை நான் கேட்கிறேன். ஐயா காமராஜர் என்ன ஜாதின்னு தெரியுமாங்கம்மா? காமராஜர் என்ன ஜாதின்னு தெரியுமா? சும்மா சத்தமா சொல்லுங்க, யாரா தெரியுதா சொல்லுங்க. தெரியுமா? நாடாரு தெரியுதா? அதே மாதிரி சீமானன் ஏன் தெரியல? அது தெரியுமா? எங்க அண்ணன் அம்மா அவரும் பனையேறி குடும்பத்தில் பிறந்தவர். இன்னைக்கு நான் சொல்றேன், சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த இடத்தில் நான் சொன்னாதான் தெரியும். அண்ணன் சீமான் பனையேறியலினுடைய குடும்பத்தில் பிறந்து பனையேறி விவசாயம் பார்த்துதான் இவர் இந்த நிலைமைக்கு வந்த நபர். அவரை நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. காமராஜர் ஐயாவுக்கு எப்படி வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்தீர்களோ அதே போல ஜாதியா பார்க்காதீங்க, நாடாரா பார்க்காதீங்க அண்ணன் சீமானை. ஆனால் அவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஐயாவளியினுடைய பிள்ளைகளுடைய கடமை, ஐயா காமராஜர் அவருடைய பிள்ளைகள் பேரனுடைய கடமை. நீங்க ஒரு தடவை படிச்ச கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க,
விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போட போகையில ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க சாக்கடை சரியில்லை, மின்சாரம் சரியில்லை, தெருவிளக்கு சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, பால்வாடி சரியில்லை, பாலம் சரியில்லை, இப்படி எல்லாமே சரியில்லை சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க இதையெல்லாம் சரி செய்வதற்கு நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் என்பது சரியான அரசாங்கமா இருக்கணும். அப்பதான் சரியான செயல்கள் நடக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்கும் காரணம் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவும் எம்பியும் முதலமைச்சரும் பிரதமர் தான். ஆகவே இந்த தவறுகளை எல்லாம் சரி செய்ய நினைச்சீங்கன்னா ஒரு தடவை உங்க கையினுடைய மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஜனநாயக ஆயுதமான வாக்க செலுத்தும் போது இந்த பிள்ளைகளை மனசு நினைச்சுக்கோங்க. இங்க நடக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாராயம், பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கான பாதுகாப்பற்ற சூழ்நிலை இதெல்லாம் சிந்திச்சுட்டு நாம இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வாழ்ந்துட்டங்கம்மா. அம்மா இன்னைக்கு வாழக்கூடிய தாய்மார்கள் பாதுகாப்பு இல்லங்கம்மா. பாதுகாப்பு இல்லாம எந்த இடத்துல என்ன நடக்குமோ பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்க தாய்மார்கள் நம்ம பிள்ளைய நல்லா நிம்மதியா சந்தோஷமா வாழணும். சாராய கடை இருக்கக்கூடாது, கஞ்சா வியாபாரம் இருக்கக்கூடாது, புகையில வியாபாரம் இருக்கக்கூடாது, மது போதை இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு தடவை சிந்திச்சீங்கன்னா நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் நானும் வாழ்ந்த பயமான வாழ்க்கையை என் பிள்ளைய வாழக்கூடாது. பயமற்ற முறையில் என் மகன் எப்படி தைரியமாக கடத்தருக்கு போயிட்டு வரானோ, என் மகன் எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வரானோ, என் மகன் ஆம்பளை பையன் எப்படி தைரியமா போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு கல்லூரிக்கு போயிட்டு திரும்பி வரானோ, வேலைக்கு போயிட்டு திரும்பி வரானோ, அதே மாதிரி என் மகனும் எந்த வகையான பாதிப்பும் இல்லாம, சாராய கடைக்காரன பாதிப்பு இல்லாம, கஞ்சா குடிக்கிறவனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லாம, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இல்லாம பாதுகாப்பா போயிட்டு வரணும். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டில் வரக்கூடிய எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். நீங்க ஒரு நினைச்சீங்கன்னா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் தான் விவசாய சின்னம். வாக்குப்பட்டியல போகையில 3வது இடத்துல இருக்குங்கம்மா. நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் 3வது இடத்துல இருக்கு. அந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு ஒரு தடவை வாக்கு போடுங்க. அம்மா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், ஒரு பிள்ளைக்கு மாப்பிளை வாங்க போறீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிளை வாங்க போறீங்க. போன உடனே அந்த பையன் நல்லா இருக்கேன், நம்ம அத்தமை என்ன கட்டி வச்சிருக்கீங்களா, நம்ம மாமியம்மா எந்த இடத்துல கட்டி வச்சிருக்கீங்களா, ஒரு பையனானப்பா நல்லா வேதாப்பா அந்த பையனை கட்டி வைங்கப்பா அப்படி கட்டி வச்சிருக்கீங்களா. யாராவது ஒருத்தர் 3வது ஊர்ல இருந்து வர்றாரு, பொண்ணு கேட்கிறாரு, நம்ம பிள்ளைய தானே கட்டி வைப்பா, பொண்ணு கேட்டுதாப்பா கட்டி வைப்பா, அப்படி கட்டி வைப்பீங்களா, யாரா கட்டி வைப்பீங்களாங்கம்மா. நம்ம விசாரிப்போம்ல, பையன் நல்லவனா கெட்டவனா, படிச்சவனா படிக்க ரைட் ஓட்டு இருக்கட்டுக்கா, நான் விஷயத்தை கேட்கிறேன் சொல்லுக்கா, கோச்சிக்கான சொல்லுக்கா, நல்லா சிரிக்கிறக்கா, கோச்சிக்கா சொல்லு, மகராஜியா இருப்ப இந்திரா காந்தி மாதிரியா இருக்க ஆளு, நான் கேட்கிறேன் சொல்லு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிளை வாங்க போகையில நம்ம வாட்டுக்கு போன உடனே இந்த பையன் பொண்ணு கேட்டுட்டான், அவர் ஆத்தாப்ப பொண்ணு கேட்டாங்க, கட்டி கொடுத்துருமா, விசாரிப்போம்ல 4 இடத்துல. அந்த பையன் எப்படி, ஆத்தாப்ப எப்படி, இந்த பையன் பீடி சீட்டு குடிப்பானா, தண்ணி தாவல் அடிப்பானா, வேற எப்படி போக்குவரத்து எது இருக்கானா, நல்லவனா கெட்டவனா, ஒழுக்கமானவனா, வேலை வெட்டிக்கு போறானா, படிச்சவனா படிக்காதவனா, இல்ல ஐயா இசைக்கு மாதிரி படிக்காம பேருக்கு பின்னாடி பட்டங்களை போட்டுக்கிட்டானா அப்படின்னு பாப்போமா பார்க்க மாட்டோமா. கொலை அடிக்கிறானா, கொலை செய்யறானா, கஞ்சா பிடிக்கிறானா, போய ரயில போடுறானா, சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவானா, போயிடுவானா, இதெல்லாம் விசாரிப்போம்ல. ஏன் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணும், வாக்கப்பட்டு சீரழி செய்யக்கூடாது, கண்ணீர் கம்பளையுமா வாழ்ந்துடக்கூடாது, நல்லபடியா போற இடத்துல புண்ணியவதி சீரி நல்லபடியா சீரும் சிறப்புமா வாழணும் அப்படின்னு பார்த்து தானே மாப்பிள்ளை தேடி தேடி கட்டி வைக்கிறான். சரிதானே, மாப்பிள்ளை தேடி தேடி கட்டிக்கிறான். இப்ப யோசிக்குமா, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை என் வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கையில மாப்பிள்ளை வகையில அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்தாலும் கூட பையனுக்கே பொண்ணு பார்க்கறேன். இன்னைக்கு ஆம்பளை பொம்பளை பிள்ளையோட பையனுக்கு ஏமா பார்க்கணும், இந்த பிள்ளை நல்ல விளையா கெட்ட விளையா, பேஸ்புக்ல இருக்கா இல்லையா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கா இல்லையா, ரீல்ஸ் போடுறா இல்லையா, ஏன்னா என் பையன் கூட ஏறிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், பாப்பமா இல்லையா. ரீல்ஸ் போடுற பொம்பளை பிள்ளைய கட்டினா பயந்துகிட்டே இருப்பா, எப்ப ரீல்ஸ் போடும் எதுல ரீல்ஸ் போடும் தெரியாது. ஆகவே அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையா, ஒழுக்கமான பிள்ளையா, ஒரு ஆம்பளை பையன் நல்ல பையனா, படிச்சவனா படிக்காதவனா, எந்த கெட்டவனுக்கு இருக்கா இல்லையா, வேலை வெட்டிக்கு போறானா போகலையா, கடை கப்பி இருக்கா, சொத்து இருக்கா, வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, காது பங்களா வச்சிருக்கானா, வேற ஏதாவது மேற்படிகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டி கொடுக்குற நாம, நம்ம ஒரு பிள்ளைக்கு பாக்குற நாம ஒட்டுமொத்த பொம்பளை பிள்ளைகளுக்கும் தலைவனாக, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கையில, எம்பியை தேர்ந்தெடுக்கையில ஏங்கம்மா சிந்திக்க மாட்டோம். இந்த எம்எல்ஏ ஓட்டு போட்டோமே 5 வருஷம் ஐயா இசைக்கு ஆட்சியில் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் அவங்க அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஐயா இசைக்கு சுப்பையா இருந்தாரு, 5 வருஷமா ஆட்சி செய்யற இசைக்கு சுப்பையா நல்லதை சொன்னாரா செஞ்சாரா, சொன்னதை பூரா செஞ்சாரா, அவர் சொன்னதுக்காக நம்ம ஓட்டு போட்டோமே, ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருந்த எம்எல்ஏ சொன்னதை பூரா செஞ்சாரா, செஞ்சாருன்னா அவருக்கு ஓட்டு போடலாம், செய்யலைன்னா அவருக்கு ஓட்டு போடணும். கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஐயா இசைக்கு சுப்பையா 15 வருடங்களாக செய்யாத நல்ல பணிகளை இந்த அடுத்த 5 ஆண்டுல ஜெயிச்சு வந்து என்ன செய்ய போறாரு புரியுதுங்களா. ஒரே ஒரு பனை ஏறி அவனுடைய குலத்தொழில் பனை ஏறுவது, ஒரு பனை ஏறி பனைமரத்துல ஏறி அவனுடைய பதவியை இறக்குறான், அவனுடைய குலத்தொழிலை செய்யறான், அவன் வேலையை செய்யறான், ஒரு விவசாய தொழிலை செய்யறான்னு அவளை இந்த காவல்துறை விரட்டி விரட்டி துப்பாக்கியில சுடுது. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், 2 வயசு குழந்தை கற்பழிச்சான திமுக காரன் அவனை சுட்டுக் கொள்ளுமா இந்த திமுக அரசு? இங்க பாலியல் வந்து எத்தனை 82 வயசு கிளவி விட மாட்டான், 2 வயசு பிள்ளைய விட மாட்டானா? இதுக்கு காரணம் கஞ்சா வியாபாரம், ஜாரா வியாபாரம்.
இதை என்னைக்காவது துப்பாக்கி சுட்டுருக்கானா? ஏன்னா பனையேரிகளை கேட்க நாதியில காமராஜர் இருந்திருந்தா பனையேரிக்கு ஆதரவா இருந்திருப்பாரு. ஐயா காமராஜர் இருந்திருந்தா பனைத்தொழிலை பாதுகாத்திருப்பாரு. ஐயா காமராஜர் இருந்தா கல் இறக்குவதற்கு அனுமதி கிடைச்சிருக்கேன். ஐயா காமராஜர் இருந்தா கல் உணவின் ஒரு பகுதியா மாற்றப்பட்டிருக்கேன். இன்னைக்கு காமராஜர் இல்ல, பனையேரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நாடார்குடிக்கு பாதுகாப்பு இல்ல. ஆகவே பனையேரிகளை பாதுகாக்க வேண்டுமா? உங்கள் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வேண்டுமா? மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டுமா? மீண்டும் தமிழகத்தில் விவசாய தலைமைக்கு வாழ வேண்டுமா? ஒரு முறை படித்த இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கம்மா. ஐயா இசைக்கு சுப்பையாவோட மயம் போய் இருக்க முடியாது. என்ன அவரு சாரசி அவரு செட்டிமேட்ல போய் அங்க இருக்கக்கூடிய பனையேரி அவர் பிஜேபி காரர், அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்து இந்த பனை மரத்துல ஏறி இறங்குறாரு. பிஜேபி காரர் எனக்கு நல்லா தெரியும். நம்ம போனோம்ல ஐயா, போனா பார்த்தா அந்த ஐயா அவர் பனைமரத்துல ஏறி இறங்குறாரு. அவர் கல்லோ பதனியா ஏதோ மட்டையை ஊத்தி கொடுத்தாரு. குடிச்ச ஒரு இதுவும் தெரியும், ஊத்தின ஒரு இதுவும் தெரியும், எனக்கு தெரியாது. நான் வீடியோல பார்த்தேன். அவர் சொல்றாரு, அதிமுக ஆட்சி வந்து விட்டால், அடுத்த முறையாக ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டால் பனையேரியிலே பாதுகாப்போம். மகிழ்ச்சி. அடுத்த முறை வந்தா பாதுகாருங்க, வராது வந்தா பாதுகாத்துங்க. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு அப்ப புடுங்கிட்டு இருந்தியா? 10 ஆண்டுகளா பனையேரிய பாதுகாக்காத மயிரை புடுங்கிய, இனிமேல் 10 ஆண்டுகள் வந்து இன்னொரு 5 ஆண்டு வந்து இதை பாதுகாப்பான்னு என்ன நிச்சயம்? நான் கேட்கிறேன் சரியா? அம்மா 15 ஆண்டுகளாக இருந்த போது பனைமரம் தெரியவில்லையா? பனையேரிகள் தெரியவில்லையா? கள்ள தருமைகள் தெரியலையா? அப்பெல்லாம் தெரியாது, இப்ப தெரியுதுன்னா அதற்கான காரணம் உங்களை ஏமாற்றுவது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இல்ல. ஆகவே ஐயா இசை சுப்பையாவும் ரெட்டையும் ஏமாத்தி முடிச்சுட்டாங்க. திமுகவும் ஐயா ஆவுடையப்பனையாவும் நம்மளை ஏமாத்தி முடிச்சுட்டாங்க. இனிமேலும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஒரு முறை விவசாயத்தை சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய பனையேரிகளுடைய குடும்பத்தில் பிறந்த அண்ணன் சீமானுடைய சின்னமான விவசாய சின்னத்துல வாக்களிங்க. 3வது இடத்துல இருக்கு. கிளம்பிட்டு முடிச்சுட்டேன் ஐயா, முடிச்சுட்டேன். கிளம்பலாம். விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. 3வது இடத்துல வாக்குப்பட்டியல் இருக்கு. நன்றி நன்றி. எங்க முதலாளி ஜெகனன் சொல்லிட்டாரு, எதுவா இருந்தாலும் ஜெகனன் சொல்றாரு அப்படியே கேட்டு. அதுக்கப்புறம் எங்க தம்பி அடால் ஆதி பேசுவார். பேசு ஜெகனனையும் ஆதியரனையும் பார்த்துட்டு நைட்டா வரணும்.